குட்டி பிள்ளைகளே, இன்று புதுசா ஒரு கதை நான் சொல்லவா? உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்க நம்ம கதைக்கு போகலாம். முட்டாள்தனமான தீர்மானமும் அதனால் வந்த பெரிய பிரச்சனையும். ஒரு அழகான கிராமத்தின் ஓரத்தில் ஒரு பெரிய குளம் இருந்தது. அந்த குளத்தின் அருகே நிழல் நிறைந்த ஒரு பெரிய ஆலமரம் நின்று கொண்டிருந்தது. அந்த ஆலமரத்தின் கிளைகளில் பல நாரைகள் குடும்பமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. ஆனால் அந்த மரத்தின் அடிப்பகுதியில் ஒரு இருண்ட பொத்தலில் ஒரு விஷம் நிறைந்த கருப்பு பாம்பு ஒளிந்து கொண்டு வாழ்ந்து வந்தது. இரவு வந்தாலே போதும், அந்த பாம்பு மெதுவாக மேலே ஏறி நாரைகளின் குட்டிகளை ஒன்றொன்றாக பிடித்து சாப்பிட்டுவிடும். ஒரு நாள் காலை ஒரு தாய் நாரை குளத்தின் கரையில் அமர்ந்து மிகவும் அழுது கொண்டிருந்தது. அதை பார்த்த ஒரு சின்ன நண்டு நீரிலிருந்து வெளியே வந்து கேட்டது, அம்மா நாரையே, ஏன் இவ்வளவு அழுறீங்க? நாரை சோகமாக சொன்னது, என் எல்லா குட்டிகளையும் அந்த கொடிய கருப்பு பாம்பு சாப்பிட்டு விட்டது. என்னால அவனை எதிர்க்கவும் முடியல, அதனாலதான் அழறேன். நண்டு சற்று யோசித்தது. மனதுக்குள், இந்த நாரைகள் நம்ம நண்டுகளுக்கே எதிரிகள்தான். இவங்களும் போனா நல்லது, அந்த பாம்பும் போனா நல்லது. ஒரே கல்லில் 2 மாங்கா. அதனால நண்டு அரை உண்மை பிளஸ் அரை பொய் சேர்த்து ஒரு யோசனையை சொன்னது. அம்மா, ஒரு யோசனை இருக்கு. அருகே ஒரு புதரில் ஒரு கீரிப்பிள்ளை மான்கூஸ் வசிக்குது. நீங்க அங்கிருந்து சில மீன்களையும் மாமிசத்தையும் எடுத்து அத பாம்பு இருக்கும் பொத்தலுக்கு வரிசையாக போடுங்க. உணவின் மனம் பிடிச்சு கீரிப்பிள்ளை வந்தா பாம்ப நிச்சயம் கொன்றுவிடும். துக்கத்தில் இருந்த நாரை யோசிக்காமல் சம்மதித்தது. நாரை சொன்னபடியே செய்தது. மீன் மணத்தை பிடித்து கீரிப்பிள்ளை வந்தது. பாம்பை பார்த்ததும் இரண்டுக்கும் பயங்கர சண்டை. சில நேரத்திலேயே கீரிப்பிள்ளை பாம்பை கொன்றுவிட்டது. நாரை மகிழ்ச்சியில் நிம்மதியடைந்தது. குழந்தைகளே, உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக்கும் பண்ணுங்க. டாடா, அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.